ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் மல்லி ஹனிமூன் போகிற இடத்துல அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு மீண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மல்லி விஜய் மட்டும் ஹனிமூன் போகாமல் நம்ம வெண்பாவையும் கூட கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அதாவது வெண்பாவும் நம்மளை விட்டு எங்கேயும் போகிறதில்ல, நம்ம கூடவே தானே இருக்கா. அதனால் நம்ம வந்துட்டு அவளையும் சுற்றி பார்த்து கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அங்கே அழைச்சிட்டு போயிருக்காங்க. அப்படி போகும்போது போகிற வழியில் நம்ம அன்னபூரணி அம்மா ஒரு ரெஸ்டாரண்ட் சொல்லியிருந்தாங்க ஓசூர் அருகே. ஸோ அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணலான்னு போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா ரொம்ப விளையாட்டுத்தனமாக தான் இருக்காங்க. ஸோ வெளியே வந்து விஜயும் மல்லியும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே வெண்பா வந்து சரி ஓகே நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. போனால் அங்கே ஆப்போசிட்டில் வந்து ஒருத்தர் வராரு, ஒரு தாத்தா மாதிரி தான் கொஞ்சம். ஸோ அவரை போயிட்டு இடிச்சிட்டு ஐயோ சாரி அப்படின்றாங்க. உடனே வந்து நம்ம மல்லி பார்த்துட்டு என்னாச்சு வெண்பா என்னாச்சுன்னு சொல்லிட்டு வராங்க. இல்லைம்மா நான் இந்த அங்கிளை இடிச்சிட்டேம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னது இடிச்சிட்டியா ஐயா அப்படின்றாங்க. நான் முன்னாடி பார்க்காம ஓடிட்டே வந்தேன்னா இவங்க ஆப்போசிட்டில் வந்தாங்களா, இடிச்சிட்டேம்மா தெரியாமல் இடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க சாரிங்க குழந்தை தெரியாமல் இடிச்சிட்டா அப்படின்றாங்க. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவரை பார்த்தா கொஞ்சம் ஜோக்காக தான் இருக்குது. இல்லை ராஜேஸ்வரி அனுப்பின ஆள் வந்து ஆக்டிங்கில் ஸோ வெண்பாவை கடத்திட்டு போகிற மாதிரி ஒரு சீன் வைக்க போகிறாங்களா என்னன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம வெண்பாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, நம்ம மல்லிக்கும் எதுவும் ஆகக்கூடாது. ரொம்ப நாள் கழித்து பல சிக்கல்களை கடந்து ஸோ ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற வரும்போது ஸோ இந்த விஷயம் ரஞ்சிதாவுக்கும் ராஜேஸ்வரிக்குமே தெரிஞ்சு அவங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், நான் கோர்ட்டில் எவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டேன், ஸோ இப்போ வந்து நான் எப்படி தலை நிமிர்ந்து நடக்கிறது, என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு இவங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழ, அதுவும் இந்த ஊரை விட்டு வெளியூருக்கு ஹனிமூன் வேறு போயிருக்காங்களா, அவங்கள என்ன பண்ண போகிறோம் பாருன்னு தான் 2 பேரும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க பிளான் எதுவாக இருந்தாலும் சமாளிக்க நம்ம விஜய் ரெடியாக இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.